வெல்கம் டு பச்சி குட்டி சேனல். இங்க நம்ம என்ன கேம் விளையாடலாம்? நான் நிறைய கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பிஸ்கட் வாங்கி வச்சுக்கிறேன். என்ன கேம் விளையாடலான்னு அது பார்க்கலாம். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாமா? சரி. இவ்வளோ பெரிய பிஸ்கட்டு. ஆமா பாமாரி ம் வாட்டாரி கிரீன் கலர் பிஸ்கட் தனியாக எடுங்க. தனித்தனியாக கவுண்ட் பண்ணுங்க. ப்ளூ பிஸ்கட் எத்தனை கவுண்ட் பண்ணுங்க? 1 2 3 4 சொல்லுங்க. 1 2 3 3 4 5 1 2 3 4 5 7 1 2 2 3 3 4 4 5 5 5 பிஸ்கட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆரஞ்சு. 5 ப்ளூ கலர் பிஸ்கட் இருக்குங்க फ्रेंड्स. நெக்ஸ்ட் ஆரஞ்சு. 2 3 4 5 1 6 1 அதுமே நான் அப்புறம் கவுண்ட் பண்ணிக்கலாம். 2 3 4 5 6 6 ஆரஞ்சு கலர் பிஸ்கட். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கலர். கவுண்ட் பண்ணுங்க. 1 ஆ 2 ம் 3 ஆ 4 ஓகே 4 ஓகே 1 2 2 2 ना சாக்லேட் பிஸ்கட். சாக்லேட் பர்பிள் கலர் பேக்கெட் பிஸ்கட் 2 கிரீன் கலர். கிரீன் கலரா ம் 1 ஓகே violet color 1 1 light green color 1 1 okay salt One. biscuit 1 okay yes இப்போ டோட்டல் பிஸ்கட் கவுண்ட் பண்ணுங்க. 1 1 1 1 1 2 3 4 5 5 6 7 8 9 10 1 11 11 12 13 14 15 16 16 17 17 18 18 19 19 20 20 21 21 yes ம் yes இப்போ நம்ம தனியா பிடிக்க போறோங்க. எப்படி பிரிக்க போறீங்க? நான் சொல்லி தரேன். ஆ இப்போ வேணாம், முதல்ல நம்ம இதை வச்சு அழகாக வீடு கட்டுவோமா? எப்படி கட்டலாம்? நான் சொல்லி தரேன். ம் ஐயோ இது இப்போ நம்ம இதை வச்சு அழகாக அடுக்கலாமா? கோபுரம் மாதிரி கட்டலாமா? சரிப்பா பெரிய பிஸ்கட்லாம் கீழே வைங்க. இதோ வச்சிட்டாப்பா. கீழேனா இது கீழே வச்சுட்டு இது மேலே இந்த பிஸ்கட் வைக்கணும். இப்படி ஓகேவா? நீங்கள் அடுக்குங்க அதே மாதிரி அழகா. என்ன பண்ணுங்க, இந்த பெரிய பிஸ்கட்டை கீழே வைங்க. இங்கே வைங்க, இது மேலே தான் அடுக்கணும். ஆ நல்லா வைங்க, நெருக்கமாக வைங்க. ஆ இப்போ ஒரு ப்ளூ கலர் பிஸ்கட் எடுங்க. ப்ளூ லைனை வைங்க, அப்படி ஃபுல்லாக பொறுமையாக வைங்க. ம் ஓகே எஸ் நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு பிஸ்கட் எடுங்க. இங்கே இருக்குது இன்னும் 2 ப்ளூ இருக்குதா? அப்போ ப்ளூ எடுத்து வைங்க. ஓகே போதும் Okay. போதும் இதை மட்டும் போடலாம். ம் இதுக்கு மேலே ஆரஞ்சு பிஸ்கட் வைங்க. ஓ என்ன பண்ணலாம்? இது ஏன் கீழே விழுது? அது இந்த பிஸ்கட் எப்படி சப்போர்ட் வச்சுக்குமா? ஆ இது என்ன பிஸ்கட்? இது ரெக்டாங்கிள் பிஸ்கட், இது உருளை அது. Rectangle biscuit. ஓகே, அதனால சப்போர்ட்ல இப்படி வச்சிடலாம். ஓகே இது வந்து ஜீரோகா போட்டுக்கு. ஆ சரி, இப்போ அடுக்குங்க. வைங்க, எடுத்து வைங்க அழகா. ம் எஸ் ஓகேவா? ம் இப்போ கிரீன் கலர் பிஸ்கட் இது மேலே வச்சிடலாம்.
ஓகே அழகா வந்துட்டா எஸ் அப்பா ஆ ம் கல்ச்சிலாம் இப்போ இந்த பில்டிங் என்ன ஷேப்ல இருக்குது பட்டு ஷேப்ல இருக்கு ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் எத்தனை கார்னர் 1 1 2 எஸ் எஸ் போச்சு ட்ரையாங்கிள் போச்சு ஆ இப்போ ஒரு குட்டி ட்ரையாங்கிள் பாருங்க ஆ நோட் தள்ளி விட்டலாம் ஆ அதையும் தள்ளுங்க ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு ம் இப்போ என்ன பண்ணலாம் பிடிக்க போறோம் ஆ தம்பிக்கு இதில் எந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் என்ன பிஸ்கட் அது சீலா பிஸ்கட் என்ன பிஸ்கட் இது கீழா 50-50 ஆமா 50-50 தான் ரொம்ப பிடிக்குமா இது இது என்ன ஷேப் இது பிஸ்கட் இது ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளா ஆஹா எப்படி தெரியும் உங்களுக்கு இது ரெக்டாங்கிள்னு அப்படியா ஆஹா ஆ 4 கார்னரா ஆமா சூப்பர் நெக்ஸ்ட் இந்த இதா ஆ 50-50 ஃபிஷ் ஆ இது ஆ மேல அடிக்கட்டும் சரி உங்களுக்கு பிடிச்சதுனால எடுத்து கீழே வச்சிட்டீங்களா நீங்க ஆ ஆஹா ஆமா குட்டி இப்போ நம்ம உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் செய்யுமா செய்யலாமே என்ன ஸ்நாக்ஸ் தம்பிக்கு பிடிக்கும் பிஸ்கட் லட்டு செய்யுமா ஆ தம்பிக்கு பிடிக்குமா பிடிக்கும் எப்படி பிடிக்கும் அது ரொம்ப பிடிக்குமா ஆமா பிடிக்கும் சரி ஒவ்வொரு பிஸ்கட்டை பிரிச்சு போடுவோமா நம்ம இப்போ எனக்கு ப்ளூ கலர் வேணும் சரி ஓகே பிரிங்க இருங்க அப்பா பிரிச்சு கொடுக்கட்டா ஆ. ஓ சரி இந்தாங்க ப்ளூ கலர் பிஸ்கட் போடுங்க எடுத்து போடுங்க 1 ம் 2 ஆ 3 ஆ 4 4 5 ஓகே 6 ம் 7 7 ம் 4 8 8 Okay. எஸ் நெக்ஸ்ட் சரி நெக்ஸ்ட் எந்த கலர் வேணும் தம்பிக்கு ஆரஞ்சு கலர் ஓகே நான் ஆரஞ்சு கலர் எடுத்துட்டேன் ஒரு பாக்கெட் போதும் கொடுங்க அப்பா பிரிச்சு விடுங்க டஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்போ லட்டு வேணாமா வேணும் லட்டு வேணுமா பிஸ்கட் வேணுமா தம்பிக்கு லட்டு ம் இப்போ போடுங்க கவுண்ட் பண்ணுங்க 1 ஆ 2 ம் 3 ம் 4 ம் என்ன லட்டு பட் இது பிஸ்கட் என்ன ஷேப்பு சர்க்கிள் சர்க்கிள் ஓகே தமிழ்ல வட்டம். வட்டம் ம் அதே வட்டம் வட்டமா இருக்கும் அப்படியா ஆ இதே மாதிரி வட்டம் ஸ்கைல என்ன இருக்கும் சர்க்கிள்ல மூணா மூணு சர்க்கிள் ஆகுமா ஆமா ஆமா சரி தம்பி சைக்கிள் வீல் என்ன ஷேப்பு சர்க்கிள் ஆ ம் எந்த கலர் பர்பிள் ஓகே எடுங்க பிடிச்சு கொடுக்க தானே செடுகுல போட்டுக்கு ம் ஆ என்ன shape? காரமா இருக்குமா இது சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குது என்ன டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கா நான் வேற லெவல்ல அப்படியா வேற லெவல்ல இருக்குதா ஆமா ம் பட் இது என்ன ஷேப்பு ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளா ஓகே எங்க இங்க காமிங்க. காட்டுங்க வாவ். ரெக்டாங்கிள் இப்படி தான் இருக்குமா? ம் ஓ. இப்படி 4 இருக்கும். கார்னர் காட்டுங்க அப்ப ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்கும்? வட்ட வட்டமா இருக்கும் வட்ட வட்டமா? எங்க காமிங்க. லாஸ்டா தம்பிக்கு பிடிச்ச சாக்லேட் பிரிப்புமா இது என்ன கலர் பர்பிள் அப்படியா ஆமா
ஆனா சர்க்குள்ள இருக்கும். அப்படியா? நான் கார வீலோ ஆ. அதுவும் சர்க்குள்ளும். ம் நான் உடஞ்சு போயிருக்கு. சரி பரவாயில்ல, பொறுமையாக எடுத்து போடுங்க. ஆ இல்லை சாக்லேட் என்ன கலரில் இருக்குது? பிரவுன் கலர். ப்ரௌன் கலரா? ஆஹா. அது சாப்பிட்டு பார்க்கலாம். ம் உண்மைதான். அப்படியா? இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? ஆமா. தம்பிக்கு ரொம்ப பிடிக்குச்சா? பிடிக்கும். ஆஹா, சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் தானே உங்களுக்கு? ம். ம் போதுமா? ஆ, ம் எல்லாத்தையும் பிரித்து போட்டோமே, இதை வச்சு எப்படி லட்டு செய்வீங்க? உடைச்சு போட்டு லட்டு செய்யலாம். உடச்சி போட்டு செய்யணுமா? அப்போ உடைக்க ஆரம்பிப்போமா? ஆ. உடைங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம உடைச்சு போட்டலாமா? சரி உடைங்க, ஆரம்பிங்க. ஏன்னா உருளை இருக்காதுலடா. அப்படியா? கையால் உடைங்க. கையால் எப்படி உடைங்க? அப்படிதான் உடைங்க, எல்லாத்தையும் உடைங்க. அழகாக நச்சுக்குங்க. ம் ம் போதும் 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 போதும். சரி போதும், இதை பொடி பண்ணி நம்ம லட்டு செய்யலாம். சரியா? ம் சரி, பிடிச்ச லட்டு செய்யலாமா? செய்யலாமே. இது என்னது? பிஸ்கட்டை நல்லா நொறுக்கி எட்டுன்னு வந்தாச்சு. அடுத்து பால் சுட வச்சு ஆற வச்சு வச்சுக்கிறோம். இது சர்க்கரை. சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு செய்வோமா? நாட்டு. ம் சரி, முதல் என்ன பண்ணலாம்? நாட்டு சர்க்கரை போடலாம். கொஞ்சோண்டு போடுங்க. ஓகே, பால் ஊற்றலாமா? நல்லா விட்டுருந்தாங்க. நான் மிக்ஸ் பண்றேங்க. நீங்க பண்ணுங்க. அப்பா பால் ஊத்துட்டேன். ம் ம் போதும், மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. ம் இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் போடுங்க. ம் போதும், பிஸ்கட்ல ஏற்கனவே நிறைய சுகர் இருக்கும். போதும். ஓகே, பால் மட்டும் ஊற்றி நம்ம லட்டு பிடிக்கலாம். சரி, மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. போதும், இதுலேயே வந்துடும், லட்டு வந்துடும். ம் 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 அப்போ தான் நிறைய ஸ்நாக்ஸ் செய்ய முடியும் நம்ம. இன்னும் கொஞ்சம் கொட்டியாக போடுங்க. இப்போ எடுத்து பிடிங்க. மிக்ஸ் பண்ணு. ஓகே, பார்த்தீங்களா அழகாக வருதா? நீங்கள் செய்யுங்க அதேமாரி. சூப்பர், போதும். ம் இங்கே பாருங்க. வைங்க. ம் எல்லாத்தையும் லட்டு செய்யலாங்க. ஆ சர்க்கிள் ஷேப்பு உருடியா. ம் இப்போ கவுண்ட் பண்ணுங்க, எத்தனை லட்டு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஒழுங்கா கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 1 1 2 2 ம் 3 ஆ 4 ம் 5 ஆ 6 ம் 7 ம் 8 ம் 9 ம் 10 ம் 11. முன்னாடி 14 வந்தது, எப்படி வந்தது? 3 எடுத்து அதில் சாப்பிட்டீங்களா? சொல்லு. சரி, இப்போ இதில் அழகாக நம்ம கேஷ்யூ வைப்போமா? குட்டி குட்டி கேஷ்யூ எடுத்து வைங்க. ம் அழகாக மேலே வைங்க. சூப்பர். ஒன்றுக்கு ஒன்று போதும், ஒன்று போதும். இன்னொரு கண்ணு மாதிரி இருக்கு. ம் லட்டுக்கு கண்ணு வச்சாச்சு. ம் போதும், ஒன்று வைங்க. இப்போ நம்ம பிஸ்கட் வச்சு சூப்பரா லட்டு செஞ்சிட்டோம். வாவ், சூப்பரா இருக்கே. நல்லா இருக்கே. ம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்கா? ஸ்வீட்டாக இருக்கா? அப்பா வேற லெவல் டேஸ்ட்ங்க. பயங்கரமா இருக்குங்க. அருமையா இருக்குதுல்ல? ஆமாங்க. ஸ்வீட்டா சூப்பரா இருக்குதுல்ல? 3 லட்டு உள்ள போயிடுச்சு அதுக்குள்ள.
ஆ ம் அட்டகாசமா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி போட்டோ டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் பிஸ்கட் வச்சு லட்டு செஞ்சு ஸ்கூலுக்கு எடுத்து போய் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி தெரியுங்கன்னா